புருஷனும் பெண்டாட்டியும் சாமியார் கிட்ட போய் குழந்தை எப்ப பிறக்கும்னு கேக்குறாங்க. வெக்கமா இல்ல? இந்த மாதிரி விஷயத்துல சாமியார் என்னங்க பண்ணுவாரு? சாமியாரும் தாடியை தடவிக்கிட்டு குழந்தாயங்கிறார். எனக்கு விசா கிடைக்குமான்னு ஒருத்தன் போய் கேக்குறான். நீ கேக்குற ஆளுக்கே பாஸ்போர்ட் கிடையாது இது வரைக்கும். இந்த மாதிரி ஆப்ஸ்ல தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்களோட பணம் எல்லாம் முடங்கி போயிருக்கு. சார், லாஸ்ட் கொஸ்டின். அவரோட வாதம் என்னன்னா, ஜோதிடமும் ஒரு அறிவியல் தான், அதுல தவறு கிடையாதுங்கிறாரு. வணக்கம் சார், நான் குர்கான்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு எம்என்சி விளம்பர கம்பெனியில் வேலை செய்கிறேன். கடந்த 10 வருஷமாக உங்களை கேட்டுட்டு வரேன். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக உங்களுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்னோட கேள்வி, நானே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஜோதிடம், அதாவது ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல ஆப்ஸ் மார்க்கெட்டில் பொய்யான விளம்பரங்கள் செய்கிறாங்க. லைக்ஸ், என்கேஜ்மெண்ட், வியூஸ் கிடைக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதால மக்களும் அந்த வலையில் விழுந்துடுறாங்க. இந்த கம்பெனிகளோட டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். ரெவென்யூ, ஃபண்டிங், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஸ்டார்ட் அப்புங்கிற கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தா ஆன்லைன் விளம்பரத்துறையில் அந்த செக்டரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அவங்க தவறான பிரச்சாரங்களும் செய்கிறாங்க. இந்த வலையில் விழறவங்க பெரும்பான்மையானவங்க நல்லா படித்தவங்களாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? பாருங்க, நம் வாழ்க்கை என்பது நம்முடைய கைகளால தான் உருவாக்கப்படுது. வாழ்வின் எல்லா முடிவுகளையும் சரியாக எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் நம் உள்ளுணர்வுக்கே இருக்கு. இது தெரியாதவங்க தான் வெளிப்புற தாக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறதா நினைக்கிறது வெளிப்படையான விஷயம் இல்லைங்களா? சக்தியும் பலமும் முடிவெடுக்கும் திறனும் ஆற்றலும் எனக்குள்ளேயே இருக்குங்கிற விஷயம் தெரியலன்னா நான் வேற வழி இல்லாம எதை நம்ப வேண்டியிருக்கும்? என் தலைவிதி ஒரு வெளிப்புற சக்தியால கட்டுப்படுத்தப்படுதுன்னு நம்ப வேண்டியிருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்களா தான் இருக்கும். நான் பண்ணலன்னா வேற யாராவது, என் மூலமா என் வாழ்க்கை நடக்கலைன்னா வேற யார் மூலமாவது நடக்கும் இல்லையா? என் மூலமா தான் நடக்குதான்னு தெரிஞ்சுக்க முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம பத்தி நம்முடைய கல்வியும் சொல்றதில்ல, பண்பாடும் சொல்றதில்ல, வீடும் சொல்றதில்ல, குடும்பமும் சொல்றதில்ல, யாருமே சொல்றதில்ல. அதனால நமக்குள்ள இருக்கிற உணர்வு எப்படிப்பட்டது, அதனோட முடிவெடுக்கும் ஆற்றல் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. வேற வழி இல்லாம நல்லா படிச்சவங்க கூட வெளியில இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துதுன்னு ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆஸ்ட்ரோ இத்தியாதி எல்லாம் இதுதாங்க, இதேதான். 2 விஷயம் புரிஞ்சுக்குங்க. வெளிப்புற சக்தி தான் என்னோட வாழ்க்கையை வழி நடத்துதுன்னு நினைக்கிறவன் மனசுல ஆசைகள் அதிகமா உண்டாகும். ஏன்னா நல்ல மகத்துவமான இன்ஃப்ளூயன்ஷியலான விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. வெளியில இருந்தா நான் என்ன செய்வேன்? அதை பாஞ்சு போய் பிடிப்பேன் இல்லையா? என்கிட்ட யாரும் இதுவரைக்கும் சத்தியம், சிவம், சுந்தரம், சிவோகம்னு சொன்னதே கிடையாது இல்லையா? சத்தியம், சிவம், சுந்தரம், அப்புறம் சிவோகம். இதோட பொருள் என்னங்க? சிறப்பானதெல்லாம் எங்கெங்க இருக்கும்? சிறப்பம்சம் பொருந்திய அத்தனையும் எனக்குள்ளேயே என்னுடைய மேலான சாத்தியக்கூறாக இருக்கு. இப்படி யாருமே என்கிட்ட சொல்லல இல்லையா? இந்த 2 விஷயங்களையும் இணைச்சு பாருங்க. சத்தியம், சிவம், சுந்தரம், கூடவே சிவோகம். எல்லாவற்றையும் விட சிறப்பானதெல்லாம் எங்கே இருக்கும்? இங்க. இதை யாருமே சொன்னது கிடையாது. அப்ப வெளியில ஏதாவது கவர்ச்சிகரமா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏன்னா இங்க தான் எதுவுமே சிறப்பா இருக்க முடியாது. ஆனா நம்ம உணர்வு சிறப்பு வேணுங்குது. நம்முடைய இது இருக்கு இல்லையா, இது சிறப்புக்காக தவிக்கிற ஒண்ணு. அதுக்கு உயர்ந்தது வேணும். அந்த சிறப்பான ஒண்ணு உள்ளுக்குள்ள கிடைக்கலன்னா எங்க பாஞ்சு ஓடும்? இதை தாங்க ஆசைன்னு சொல்றோம். டிசையர். அது வெளிப்புறமா பாயும். வெளியில வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத கூட என்னால முடிவு செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட அதுக்கான பவர் கிடையாது. நான் பின்தொடர்ந்த அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத கூட யார் முடிவு செய்யறது? நட்சத்திரமும் கிரகங்களும் தான். இதுதான் ஆஸ்ட்ரோ. முதல்ல நல்லது உயர்வானதெல்லாம் எங்க இருக்கு? வெளியில. அப்படியே வெளிப்புறமா பாஞ்சாலும்
வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்றது யாரு? வெளியில இருந்து ஏதோ தான். இதுக்கு பேர் தான் ஜோசியம். அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து வர்ற பெரும்பான்மையான கேள்வி எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த பொண்ணு வேணும், கிடைப்பாளா மாட்டாளா? பையன் வேணும், பிறக்குமா பிறக்காதா? பையன் பிறக்கணும்னா என்ன வழின்னு சொல்லுங்க குருஜி. குருஜி உங்களுக்கு என்ன சொல்லுவாரு? விடுங்க, மோசமான ஜோக் அடிக்கிற சமயம் இல்லை இது. எனக்கு எப்படின்னா, மண்டையில சட்டுன்னு ஜோக் வந்துடுது. இல்லைங்க, சொல்ல மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் புத்தகமா போடணும். என்ன சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஜோசியர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறேன்? குறிப்பிட்ட அந்த பொண்ணு கிடைப்பாளா? வேலையில ப்ரொமோஷன் எப்ப கிடைக்கும்? இதுல 2 விஷயம் தெரியுது. முதல் விஷயம், வெளியில இருக்கிற ஒரு பொருள் மேல ஆசை. இன்னொரு விஷயம், எனக்கு தேவையானத கிரகமும் நட்சத்திரமும் தான் முடிவு பண்ணும், நான் இல்ல. சரியா? அதனாலதான் எனக்கு என்ன தேவைன்னு ஜோசியர் தான் தெரிவிக்கணும். என்னோட தகுதி எனக்கு தெரிவிக்காது. அதுவும் இல்லாம எனக்கு வேண்டியதெல்லாம் வெளியில இருந்து தான் வந்தாகணும். யாருமே ஜோசியர் கிட்ட போய் நான் ஒரு நல்ல மனுஷனா எப்ப ஆவேன்னு கேட்கறதே இல்ல. யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அது உள்முகமானது. நமக்கு தேவையானதெல்லாம் என்ன? வெளியில இருந்து ஒரு பொருள். அது வேலையா இருக்கலாம், ஒரு பொண்ணாவோ பையனாவோ காராவோ தேர்தல் வெற்றியாவோ இருக்கலாம். சம்திங் எக்ஸ்டர்னல். வெளியில இருந்து ஒரு பொருள் வேணும், அதுவும் வெளியில இருக்கவங்க கையில இருக்கு. அப்ப நான் அங்க போய் இப்படி நிப்பேன், ஐயா தர்மதோர தர்மம் பண்ணுங்கய்யா. வெளிப்பொருள் வெளியில இருக்கவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்கும். வெளிப்பொருள் வெளியில இருக்கவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஏன் உயிரோட இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா தான் இருக்குன்னா, எல்லாமே வெளியில இருந்து தான்னா நீங்க எதுக்காக உயிரோட இருக்கீங்க? நமக்குள்ள பிராணசக்தி இருந்தாதான் உயிர் வாழறதா அர்த்தம். பிராணசக்தினா வலிமைன்னு உபநிடதங்கள் சொல்லுது. வலிமை இல்லாதவன் செத்ததுக்கு சமம். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எப்ப வெளியில இருக்கிற ஒரு பொருள் தான் வலிமையானதா தெரியுதோ, உங்களை பலப்படுத்திக்கவும் தயாரா இல்லையோ, என் வாழ்க்கை என் கையில தான் சொல்ல முடியலையோ, நீங்க எங்கெங்க உயிரோட இருக்கீங்க? வேலை கிடைக்குமா இல்லையான்னு வேற யாராவது தான் சொல்லணுமா? ஜோசியரா இருக்கட்டும், பாட்டன் பூட்டனா இருக்கட்டும், வேற யாராவது தான் சொல்லணுமா இதையெல்லாம்? தம்பி வேலை செய்யுங்க. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஜோசியத்தால எல்லாம் கணிக்க முடியாது. ஆனா நம்ம கேள்வியெல்லாம் எதை பத்தி? எப்ப கிடைக்கும்? ஆசை ஆசை ஆசை. ஜோசியர்கிட்ட நீங்க தார்மீகமான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு போறீங்க. தார்மீகமான ஆளுனா கீதை என்ன பொய்யா சொல்லுது? அப்ப தன்னலமற்ற செயல்னா என்னங்க? ஆசைக்கு பின்னாடி தான் அலையணும்னா அப்புறம் தன்னலமற்ற கர்மயோகம்னா என்னங்க? சொல்லுங்க. இந்த வியாபாரம் முழுசுமே அதர்மமானது. தர்மத்தோட பேரால எங்கெல்லாம் ஆசை பூர்த்தி நடக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் அதர்மத்தோட இருப்பிடம். தர்மத்தோட அர்த்தம் ஆசையை நிறைவேற்றிக்கிறது கிடையாதுங்க. தர்மம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைரோட சம்பந்தப்பட்டது கிடையவே கிடையாது. லிபரேஷன் இது விஷயமே வேற. கிராட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா வேற. நாம எங்க போனாலும் போய் வேண்டுகோள் விடுக்கிறது, கோரிக்கை வைக்கிறது, மனு போடுறது. நம்ம வேண்டுதலே ஒரு பெட்டிஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு வேண்டுதல், ஐயோ அதை எனக்கு கொடுத்துருங்களேன். நம்ம எப்பவாவது மௌனமா பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா? எங்கேயாவது போய் மௌனமா நின்று இதுவே போதும்னு அமைதியா இருந்திருக்கோமா? அப்படி எப்பவாவது செஞ்சிருக்கோமா? நமக்கு பிரார்த்தனைனாலே பெட்டிஷன் தான். நான் எதுக்கு வந்திருக்கேன்? கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? பிச்சை எடுக்க போறேன். பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பிச்சைக்காரனாவே பிறந்து பிச்சைக்காரனாவே சாவ போறீங்க. தர்மம்னாவே இதுதான். பிச்சை, பிச்சைக்காரனாட்டம் கையேந்தி நிக்கிறது. ஐயா கொடுங்க ஐயா. அப்புறம் வாழ்க்கையில யார் வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறதே நம்ம பொழப்பா போயிடுச்சு. நான் திரும்ப திரும்ப இதை தான் சொல்றேன். தர்மம்னா புரட்சி. நமக்கு தர்மம்னா இப்படி தலையை தொங்க போட்டுக்கிறது.
புருஷனும் பொண்டாட்டியும் எப்ப குழந்தை பிறக்கும்னு சாமியார் கிட்ட கேக்குறாங்க. வெக்கமா இல்ல? நான் இன்னும் climate சேஞ்ச், குழந்தை பிறப்புக்கும் climate சேஞ்சுக்கும் இருக்கிற சம்பந்தம் இத பத்தி எல்லாம் பேசவே இல்லை. அவ்வளவு ஒரு பர்சனல் விஷயம். இதுல சாமியார் என்னங்க செய்வாரு சொல்லுங்க? சாமியாரும் தாடியை தடவிக்கிட்டு கேளு குழந்தாய்பார், விசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு போய் கேட்கறான் ஒருத்தன். நீ போய் கேட்கிற ஆளு இது வரைக்கும் பாஸ்போர்ட்டே எடுக்கல. நீங்க சொல்றீங்க இல்லையா 500 கோடி டர்ன் ஓவர், 1000 கோடி டர்ன் ஓவர்னு. இதெல்லாம் சமூகத்தோட பணம் இந்த வழிகளில் போயிட்டு இருக்கு. இது சமூகத்தின் பணம், தேசத்தோட பணம் இந்த வழியில போயிட்டு இருக்கு. இதுவே இந்த பணம் சரியான வழியில போயிருந்தா யோசிங்க, நாடு எவ்வளவு ஒளிமயமா இருந்திருக்கும், எத்தனை சூரியன்கள் உதித்திருக்கும். அந்த பணத்தை எல்லாம் நீங்க எந்த திசையில கொண்டு போய் கொட்டி இருக்கீங்க பாருங்க. அது உங்களோட பணம். கேவலமா ஒரு படம் வருது, அதை 1000 கோடி வசூலாக்கி விட்டுடுறீங்க. தரங்கெட்ட ஒரு ஆப், அதையும் 1000 கோடி ஆக்கி விட்டுடுறீங்க. இது உங்களோட பணம், சமூகத்தோட பணம். அப்புறம் கிராமங்கள்ல ஸ்கூல் நல்லதா இல்லையன்னு சொல்றீங்க. இந்த பணம் இருந்திருந்தா எத்தனை ஸ்கூல் கட்டி இருக்கலாம் சொல்லுங்க? கல்விக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஒவ்வொரு லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏதாவது மோசமான வேலை செய்யணும்னா எங்கிருந்தாவது 1000 கோடிகளை உங்க காலடியில கொட்டுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்ல தான் நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய முதலீட்டாளர்களுடைய பணம் எல்லாம் முடங்கி இருக்கு. சார், இதில் இருக்கிற மிகப்பெரிய டேட்டா பாயிண்ட் என்னன்னா, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்குதோ அதை அட்டாச் ரேட்னு சொல்றாங்க. அட்டாச் ரேட், ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள ஒரு அட்டாச் ரேட் இருக்கு. இது மூலமா 24 மணி நேரத்தில் எந்த ஆப் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நம்பர் 1ல் வந்துடும். அப்புறம் யூட்டிலிட்டி ஆப்ஸ் வரும். நாம் க்ரோசரி ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம். ஃபண்டிங் கிடைக்கிறது இந்த டேட்டா பாயிண்ட் அடிப்படையில் தான். தட் மீன்ஸ் இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸோட யூசேஜ் பேட்டர்னை பார்த்து தான் ஃபண்டிங் கிடைக்குது. அதிலிருந்து ரிட்டர்ன்ஸும் எடுக்கலாம். ரெண்டாவது, ஏஎஸ்கியோட கைட்லைன் படி போய் பரப்புரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சென்டென்சஸ் எதுவும் போடக்கூடாது. அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக கோடியில் யாராவது ஒருத்தருக்கு சக்ஸஸ் ரேட் 0.01% இருக்கிற மாதிரி கிடைச்சா அவங்கள எக்ஸாம்பிளாக காட்டி போட்டுடுறாங்க. ஸோ இப்படித்தான் 2 டேட்டா பாயிண்ட் மூலமாக அவங்களுக்கு பலம் கிடைக்குது. அந்த பலத்தை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற யூசர்ஸான நாம தான் கொடுக்குறோம். இல்ல, இது ஒரு இன்வெஸ்டரோட வாதமா இருக்கலாம். ஆனா யூசர்ஸ் இப்படி வாதாடக்கூடாது இல்லையா? ஆமா, யூசர்ஸ் இல்லைன்னா அப்புறம் இன்வெஸ்டர்ஸும் வரமாட்டாங்க. தாராளமா இன்வெஸ்டர்ஸ் இதை சொல்லலாம். உங்க போன்ல இருக்கிற குறிப்பிட்ட இந்த செயலி 24 மணி நேரத்துல பெருமளவு பயன்பாட்டில் இருக்கு. அதனால நான் இதுல பணத்தை போடுறேன். ஏன்னா நான் ஒரு இன்வெஸ்டர். எனக்கு என் பணம் 6 மாசத்துல ரெட்டிப்பாகணும். என் பணத்தை எங்க வேணா போடுவேன், அது எப்படிப்பட்ட மோசமான இடமா இருந்தாலும் சரி. ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் என் முன்னாடி வந்தா அவங்க கிட்ட கேட்பேன், பணத்தால பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கா, இல்ல பணத்தை வச்சு நல்ல தேசத்தை உருவாக்க, வாழ்வை வளமாக்க, அறிவை மேம்படுத்த உங்களுக்கு பணம் கிடைச்சதா? பணம் தன்னளவில் ஒரு வழிமுறையா இல்ல முடிவா? பணத்தை வச்சு பணம் பண்றதுக்காக உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கா, இல்ல அதை வச்சு வேறு பல உயர்ந்த விஷயங்களை சாதிக்கிறதுக்கா? ஒரு முதலீட்டாளரா நான் இந்த ஆப்ல பணத்தை போடுறதுக்கு காரணம் நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது ஒரு மோசமான தர்க்கம். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கூட பேச எப்பவாவது சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்க கிட்டயும் கேட்பேன். அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை வச்சு வந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? என்னதான் பண்ணுவீங்க? விடுங்க, எப்படி இருந்தாலும் இது ஒரு இன்வெஸ்டர்ஸ் தரப்பு வாதம். நான் யூசர்ஸ் கிட்ட கேட்கிறேன், நீங்க எதுக்கு 24 மணி நேரமும் அதுலயே கண்ணெடுக்காம உட்காந்துட்டு இருந்தீங்க?
நீங்க அந்த ஆப்ல இவ்வளவு நேரம் செலவழிக்காம இருந்திருந்தா இன்வெஸ்டர்ஸும் அவ்வளவு பணம் போட்டிருக்க மாட்டாங்க. யூசர்ஸ் இத்தனை பேர் வராங்கன்னு காரணம் காட்டி தானே இன்வெஸ்டர்ஸும் அவ்வளோ பணத்தை அங்க கொண்டு போய் கொட்டுறாங்க. இது மாதிரி 1 2 இல்லை 10 20 50ன்னு பல திசைகள்ல இருந்து பலதரப்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ல இருந்து ஆப்ஸ் இருக்கு. அது எனக்கும் தெரியும். நான் அந்த எல்லா ஆப்ஸ் பத்தியும் தான் பேசுறேன். ஸோ இன்னி தேதிக்கு ஆன்லைன் பெட்டிங்கும் ஆஸ்ட்ரோவும் merge ஆகிடுச்சு. போத் ஆர் கெட்டிங் கம்பைன்ட். அதுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க டாப் 10 ஃபண்டர்ஸ். இவங்க ஆல்மோஸ்ட் சேம் கேட்டகரியிலேருந்து வராங்க. அவங்க யாராவது ஆன்லைன் பெட்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஆஸ்ட்ரோ பற்றியும் தெரியுது. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் போத மாட்டேங்குது. குப்பை தானாவே ஸ்ப்ரெட் ஆகும். கீழ்த்தரமானவை ஸ்ப்ரெட் ஆக எந்த உதவியும் தேவைப்படாது. உங்க குறிக்கோளே ஸ்ப்ரெட் ஆகிறதுனா போய் கீழ்த்தரமானதோட சேர்ந்துக்குங்க. எப்படியாவது ஸ்ப்ரெட் ஆனா போதும்னு நினைச்சா கெட்டவைகளோட கை கோர்த்துக்குங்க. அதிவேகமா ஸ்ப்ரெட் ஆகிடுவீங்க. இந்த மேடை நான் இதை குப்பையாக்கணும்னு நினைச்சா ரொம்ப சுலபம். இந்த டீயை எடுத்து வீசுங்க, அங்க இங்க எதையாவது தூக்கி எறிங்க, கிழிச்சு போடுங்க. இந்த இடத்த குப்பையாக்க எனக்கு ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் இருந்தா போதும். பட் 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 ஆனா சுத்தம் பண்ண வர்றவங்களுக்கு அது ஈஸியான வேலை இல்லை. குப்பையை உதாரணமா எடுத்துக்கிட்டோம். தீ பிடிக்கிற உதாரணத்தை எடுத்துக்குங்க. ஒரு தீக்குச்சி இருந்தா போதுங்க. இங்க இருக்கிறது அத்தனையும் துணிங்க. அப்புறம் மரக்கட்டைங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒட்டு மொத்தமும் தீ பிடிச்சுக்கும். ஆனா தீ அணைக்கிறது கஷ்டமான வேலை. பெட்டிங்கா இருக்கட்டும், ஆஸ்ட்ரோவா இருக்கட்டும், அது இதுன்னு வேற 50 வகையான தரங்கெட்ட வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? கீழே விழறது மனிதர்களோட இயற்கையிலேயே இருக்கு. கீழே விழறது எப்பவுமே சுலபம், எழுந்திருக்கிறது எப்பவுமே சிரமமா இருக்கும். இந்த கப்பா கீழே போட்டா விழுந்துரும். திரும்ப எடுக்கணும்னா குனிய வேண்டியிருக்கும், எஃபர்ட் போடணும், அப்பதான் எடுக்க முடியும். மலையிலிருந்து தண்ணி தானா கீழே இறங்கி வந்துடும். கீழிருந்து மேலே கொண்டு போங்க, மூச்சு முட்டிடும். புரியுதுங்களா? பொய் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா ஒருத்தரோட பொய்களை தகர்க்கிறது சிரமமான வேலை. அவனே தன்னோட பொய்யை காப்பாத்திக்க முயற்சி செய்வான். அதனால இந்த மாதிரியான ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டும் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யூசர்ஸ் கிட்ட முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்களும் நானும் தான் யூசர்ஸ். நாம எதுக்காக அங்க இவ்வளவு தூரம் போகணும்? நமக்கு வாழ்க்கை மேல அன்பு இல்லையா? இன்வெஸ்டர்ஸ் பண்றதெல்லாம் காசுக்காக பண்றாங்க. ஆப் ப்ரொமோட் பண்றவங்க காசுக்காக பண்றாங்க. அவங்களுக்கு காசு கிடைக்கும், நமக்கு வாழ்க்கையே போயிடும். இல்ல, நமக்கு நம்ம வாழ்க்கை மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கா இல்லைங்களா? இதை நாம தான் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அன்போட அர்த்தம் புரியாத வரைக்கும் இது எதுவுமே இல்லாம போகாது. அன்போட அர்த்தத்தை சொல்லி கொடுப்பது தாங்க ஆன்மீகமே. ஆன்மீகத்தோட அர்த்தமே அன்பை கத்துக்கிறது தான். எந்த மாதிரி அன்பு? மனிதர்களுக்குள்ள ஏற்படுறது. அப்புறம் முதலில் நமக்கு நம்மேல் நான் நல்லா இருக்கணும், நான் மேன்மை அடையணும், இதுதாங்க அன்பு. எனக்கு என்னோட உச்சபட்ச சாத்தியக்குறை நனவாக்கணும், இதுதான் அன்பு. இதைத்தான் அகத்துக்கு ஆத்மா மேல் உண்டான அன்புன்னு சொல்லுவாங்க. நம்மேல் நமக்கு அன்பு இருந்தா அப்புறம் வெளியே போய் தன்னைத்தானே கஷ்டப்படுத்துற வேலையை செய்ய மாட்டோம். தன் மேலேயே அன்பில்லாதவங்க தான் தன்னையே அழிச்சுக்கிற வேலையை செய்வாங்க. இதெல்லாம் அது மாதிரி வேலைகள் தாங்க. மேட்ச்ல பணத்தை போடுறது, ஸ்டாக்ல போடுறது, அதுலயும் இதுலயும் போடுறது. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆசைகள் நிறைவேறுமா? ஏதாவது மாயமந்திரம் பண்ணுங்க, பில்லி சூனியம் வைங்க. இது நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான். அதனால வேதாந்தத்தின் பக்கம் வர வேண்டியது அவசியம். நீங்கள் யாரு? நீங்கள் என்னவா ஆக முடியும்? இதெல்லாம் வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக அது உங்களுக்குள் இருக்கும் உள்வலிமையை அறிமுகப்படுத்துகிறது. உங்களை எந்த வெளிப்புற சக்திக்கும் அடிமையாக இருக்க விடாது. அடிமையானவன் அடிமையாவே தான் இருப்பான். முதலாளிகள் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தலைவணங்கி நிற்க வேண்டி இருக்கும். சில சமயம் பணத்துக்கு முன்னாடி, சில சமயம் பதவிக்கு முன்னாடி,
சில சமயம் ஆடம்பரத்துக்கு முன்னாடி, சில சமயம் பயத்துக்கு முன்னாடி, சில சமயம் கபடத்துக்கு முன்னாடி, சில சமயம் பேராசைக்கு முன்னாடி எப்போதும் அவனுடைய தலை குனிந்தே தான் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு அடிமை. அவன் எஜமானனை தேடி கண்டுபிடிப்பான். அடிமைத்தனம் உங்கள் இயல்புக்கு விரோதம்னு வேதாந்தம் சொல்கிறது. எழுந்திரு அர்ஜுனா. மோகத்துக்கு ஆட்பட்டு வீணா செத்து போறது உன்னோட நியதி இல்லை. மனசு திடமா இல்லைன்னா கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. நான் ஏன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அடிமையாக இருக்கிறேன்? யாருக்கு வேணா ஆகிடுவீங்க. இப்ப இருக்கிற முதலாளி என்னைக்காவது செத்து போயிடுவார். ஆனா இன்னொரு முதலாளி வருவார். நீங்க அடிமையாவே இருப்பீங்க. சார், லாஸ்ட் கொஸ்டின். ஜோதிட சாஸ்திரம் அறிவியல் பூர்வமானது, அதில் தவறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படிங்க? அறிவியலோட டெஃபினிஷன் தெரியுங்களா? that which is verifiable and falsifiable. வெரிஃபயபிள் ஆகவும் ஃபால்சிஃபயபிள் ஆகவும் இல்லாததை அறிவியல்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு சாதாரண டெஃபினிஷன். 6வது 7வது படிச்சவங்களுக்கு கூட இந்த டெஃபினிஷன் தெரியும். சோதனை மூலமாக என்னால் நிரூபிக்க முடியக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால் சோதனை மூலமாக நிரூபிக்க முடியவில்லை என்றால் அந்த விஷயத்தை அறிவியல் ஏற்றுக்கொள்ளாது. அறிவியல்ல புவியீர்ப்பு விசை இருக்கிறது. புவியீர்ப்பு விசையால் ஒரு வினாடிக்கு இத்தனை மீட்டர் ஸ்கொயர் எக்ஸலரேஷன் சொன்னா, நான் இங்கிருந்து ஒரு பந்தை கீழே போட்டா எவ்வளவு நேரத்தில் கீழே விழுதோ நீங்க இங்க வந்து பந்தை கீழே போட்டாலும் அதே அளவு நேரத்தில் தான் விழும். நான் பச்சை பந்தை போட்டாலும் நீங்க சிவப்பு பந்தை போட்டாலும் ஒரே கால அவகாசத்துல தான் விழும். ஒருவேளை பால்க்கு பதிலாக நான் வேற ஒரு பொருளை போடுறேன், நீங்க ஒரு டம்ளரை போடுறீங்க, அப்பவும் ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் கீழே விழும். ஏர் டிராகா எடுத்துட்டா. இதுதான் அறிவியல், வெரிஃபைபிள் அண்ட் ஃபால்சிஃபைபிள். நான் சொல்றத நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றது எல்லா சமயத்திலையும் சோதனையில சரியா வரணும். அறிவியல் சொல்றத கேளுங்க, அப்பதான் வித்தியாசம் புரியும். அறிவியல் சொல்லுது, பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரே ஒரு முறை தவறுன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் எப்போதைக்குமே தவறு என்று ஆகிவிடும். ஒரு விஷயம் 1000 முறை சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அது ஒரு தியரம் அல்லது ஒரு ஃபார்முலா அல்லது ஒரு அறிவியல் விதியா இருக்கலாம். அதன் மேல் 1000 முறை சோதனை செய்ததில் 999 முறை சரியாக வந்தது, ஒரே ஒரு முறை தவறாக வந்தது என்றாலும் அது தவறுதான். இதுதாங்க அறிவியலோட நேர்மை. 1000ல் ஒரு தடவை தவறாக வந்தாலும் தவறு தவறுதான். இந்த பொய், பித்தலாட்டம், மோசடி இந்த மாதிரி இடங்கள் என்ன நடக்குதுன்னா 1000ல் 999 தடவை தப்பாவே வருது. ஒரே ஒரு தடவை தற்செயலா சரியா வந்துருச்சுன்னா அதை விளம்பரப்படுத்தி நாங்கள் கூறுவது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நேர்மைக்கும் பொய்மைக்கும் உள்ள வேறுபாடு. அறிவியல் ஒரு முறை தவறுன்னு நிரூபிக்கப்பட்டுட்டா அதை தவறுன்னு உறுதிப்படுத்துது. ஒரே ஒரு சோதனையில நிரூபிச்சா போதும். இந்த பொய், ஏமாற்று, மோசடி வித்தையெல்லாம் 999 தடவை தப்பா போனா என்ன, ஒரு தடவை சரியா வந்துச்சு இல்லையா, இதுதான் ப்ரூஃபாங்க. இதுதாங்க வித்தியாசம். தேங்க்யூ சார். Hello, my name is Nitin. I'm a freelance software developer. How I met Acharya-ji? First of all, I never had this kind of spirituality. I had no emotion related to, like, I was an atheist. I used to call myself an atheist. I was very influenced from a lot of scientists, Charles Darwin, especially Stephen Hawking. I was very influenced from these very nice people, but these people, these scientists never taught me that what actually love is. And when I met Acharya-ji, he focused me on myself, and everything after that was a game change, completely changed. I became vegan. I had watched his one of his video where he was talking about his rabbit, how that rabbit died, how he died. I couldn't stop myself, that how can I digest this so beautiful thing that when you move in the light, the way the others are
moving. This is so boring. This is not something that you actually want. You want everything maybe is good in everybody's life, but you don't just want the good. You want something beyond good. You want something extra, something beyond logic.